நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஐப்பசி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். 12 ராசிகளுக்கும் உண்டான ஐப்பசி மாத ராசி பலன்கள். அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக நிலையெல்லாம் தெரிஞ்சு வச்சு தான் அதுக்குண்டான பலன் சொல்லணும். ஒவ்வொரு ராசியாதிபதிக்கும் அவருடைய பார்வை பலன், இருக்கும் இடம், பார்க்கும் இடம், ஸ்தான பலன், ஆதிபத்திய பலன், காரக பலன் எல்லாத்தையும் வச்சு தான் சொல்லணும். கண்ண முடின்னு சொல்லக்கூடாது. அதனால் நிறைய பார்த்து ஆராய்ஞ்சு அனுபவப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும். அந்த வகையில் தான் சொல்லிட்டு வரேன். எல்லாருமே உங்களுடைய கமெண்ட்ஸில் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பொதுவான பலன் சொல்கிறதே எங்களுக்கு எங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்குது கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எல்லாமே. அதை நான் வரவேற்கிறேன். ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த வகையில் இப்போ இந்த பொது பலன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்கு பலனை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய இப்போ குருநாதரை நான் வணங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகே சாந்தரூபாய தீமிகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். அடுத்ததாக என்னுடைய உபாசன மகா காளியை வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மிகே மசான வாசின்ன தீமிகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். அடுத்த என் உபாசன தேவமனா மகா வாராகிய வணங்கு. ஓம் அகிஷத் பஜாய வித்மிகே சண்டகஸ்தாயம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இன்னொரு உபாசன தேவன் பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பின் சந்திமிகே தன்னோ தேவி பிரச்சோதயாத். பொதுவாக இந்த ஐப்பசி மாத கிரகணில் பார்க்கும்பொழுது குரு அதிசாரமாக கடகராசியிலே வீற்றிருக்கிறார். தன்னுடைய உச்ச வீட்டிலிருந்து நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறார் இந்த ஐப்பசி மாதத்திலே. அடுத்ததாக பார்த்தீர்களானால் உங்களுக்கு சுக்கிரனும் கன்னிராசியிலே இருக்கிறார். சிம்மத்திலே கேதுவும் சந்திரனும் இருக்கிறார்கள். இந்த ஐப்பசி மாதம் பிறக்கும் பொழுது என்ன கிரகங்கள் தான் அதுதான் சொல்லிட்டு வரேன். அடுத்ததாக துலாத்திலே சூரியன், புதன், செவ்வாய். கும்பத்திலே ராகுவும் வக்ரம் பெற்ற சனி பகவானும் இருக்கிறார். இதுதான் இந்த ஐப்பசி மாத கிரகநிலை. இந்த ஐப்பசி மாதத்திலே ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி துலாத்தில் உள்ள அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு மாறுகிறார். அடுத்ததாக ஐப்பசி மாதம் 17ஆம் தேதி கன்னிராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் துளாராசிக்கு தன் சொந்த வீடான துளாராசிக்கு பிரவேசமாகிறார். இந்த 2 பயிற்சிகளுமே இந்த ஐப்பசி மாதம் தான் வருது. அது இல்லாமல் இந்த ஐப்பசி மாதத்திலே அன்னாபிஷேகம், மகா அன்னாபிஷேகம், சிவனுக்கு உகந்த மிகப்பெரிய ஒரு விரத நாள்னு சொல்லலாம். அது ஒரு பண்டிகையாகவும் இந்துக்கள் கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகையும் இந்த நாள்கள் தான் வருகிறது. அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் தான் கந்த சஷ்டி விழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. சூரசங்காரம் செய்த அந்த கந்த சஷ்டி விழா. இந்த கிரகநிலை வைத்து பார்க்கும் பொழுது குரு உச்சம் பெற்று கடகராசியில் இருப்பதால் நல்ல அறிஞர்கள், கல்வியாளர்கள், அனுபவசாலிகள் அவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. அவங்க அரசியலில் இருக்கலாம், சினிமாவில் இருக்கலாம், சமூக சேவையில் இருக்கலாம், பொது வாழ்க்கையில் இருக்கலாம், கல்வியாளர்களாக இருக்கலாம், இப்படியெல்லாம் இருக்கலாம். அவர்களை கேட்டு நடந்தால் நல்லது நடக்கும். அடுத்ததாக சுக்கிரனுடைய பயிற்சியும் செவ்வாயும் பயிற்சியும் நல்ல ஒரு பயிற்சியாக அமையப் போகிறது. பெண்கள் கை ஓங்கியிருக்க போகிறது. காவல்துறை, இராணுவம் சிறப்பாக விளங்கப் போகிறது. அது இல்லாமல் மக்கள் எல்லோருக்கும் புத்துயிர் பெற்று காணப்பெறுகிறார்கள். ஏன்னா சிவனுக்கு இந்த அன்னாபிஷேகம் தான் அவருக்கு அன்னம் பாலித்து அபிஷேகம் செய்து அவருக்கு ஐப்பசி மாதத்திலே துளாராசியிலே சூரியன் பிரவேசிப்பார். சூரியனுடைய அம்சம்தான் சிவன். அப்போது சூரியன் நீசம் பெற்று விளங்குவார். அப்போ அந்த சிவனுக்கு அன்னாபிஷேகம் வைத்து படைப்பதினால் அவர் எல்லாருக்கும் படைப்பதற்கு நாம் வருடத்தில் அந்த ஒரு நாள் நாம் படைக்கிறோம். எனவே இந்த ஐப்பசி மாத கிரகங்களை பார்க்கும்பொழுது பொதுவாகவே மக்களுக்கு நல்ல ஒரு புத்துயிர் பெற்று விளங்கப் போகிறார்கள். புதிய பாதை தெரியப் போகிறது. முன்னேற்றமான வாழ்க்கை அமையப் போகிறது என்று சொல்லி அடுத்ததாக 12 ராசிக்கு உண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான இந்த ஐப்பசி மாத பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் தான்.
அவர் உங்கள் ராசியிலே வக்கரம் பெற்றிருக்கிறார், கூட ராகு பகவானோடு இருக்கிறார். இது கொஞ்சம் சரியில்லாத சேர்க்கை தான். எப்பவுமே சனியும் ராகும் சேரக்கூடாது. அதனாலே நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு வந்தீங்க. போதாக்குறைக்கு 5 இருந்த குருவும் இப்போ அதிசாரமாக 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல, அவருடைய பார்வை பலன் கண்டிப்பாக உங்கள் நன்மை தான் செய்ய போகுது. அதை பற்றி கவலைப்பட வேணாம். அதனால் இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காமல் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். ஒருத்தர் நம்பியிருப்பீங்க, அவர்கிட்ட கேட்டுனே இருப்பீங்க, தள்ளி போயினே இருக்கும், உதவிகள் கிடைக்காம இருக்கும். ஆனால் இன்னொருத்தர் வந்து உதவி பண்ணுவார். அவருக்கு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிடும் அந்த விஷயம். அப்போ எதிர்பாராத உதவிகளும் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும், அதுக்கப்புறம் சரியாயிடும். உத்தியோகத்துலேயும் சில பேருக்கு விரும்பிய மாற்றம் ஏற்படும். சில பேர் ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுருப்பாங்க. நல்லா கேட்டுங்க. எப்பவுமே வீட்டில் எப்படி நம்ம கூட இருக்கிறவங்க பிடிக்கல, இப்போ நண்பர்கள் உறவினர் பிடிக்கலன்னா கொஞ்ச நாள் பேச மாட்டோம், தவிர்த்துருவோம், முகத்தை பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் உத்தியோகம் பார்த்துலேயும் நடக்கும். இது நிறைய பேருக்கு புரியாது. அப்போது கூட ஒர்க் பண்ணுறவங்களே சண்டை போட்டாக்கா அவங்க கூட தான் இப்போ வேலை செஞ்சாகணும். எப்படி ஒருத்தர் முகத்தை ஒத்து பார்க்கணும், அவங்க டெய்லி அவங்க முகத்தை பார்க்கணும். அவங்க ஏதாவது நம்மளை பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்மளை விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நம்ம மேலே கோல் மூட்டிக்கினே இருப்பாங்க. அப்போ என்ன நினைப்பு நீங்கள் தோணும், என்னடா இது, இந்த வேலையை விட்டுடலாமா, இல்லைனா அந்த நீங்கள் செய்கிற நிறுவனம் வந்து வேலை செய்கிற நிறுவனம் வேறு இடத்துல இருந்தால் அங்கே மாற்றிக்கலாமா, இப்படி தான் எதிர்பார்ப்பீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த காலம் உதவி பண்ண போகுது. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும். நீங்கள் விரும்பி இடமாற்றம் பாஸ்கிட்ட போய் கேட்கலாம், எனக்கு இந்த இடத்துல உங்கள் பிரான்ச் இருக்குது, கம்பெனி இருக்குது, அங்கே எனக்கு வேலை கொடுங்க. ஏன் எதுக்குன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு உண்டான காரணம் சொல்லுங்கள். இந்த காரணத்தை சொல்லக்கூடாது. இந்த காரணம் சொன்னால் யாருமே தரமாட்டாங்க. வேறு ஒரு பர்சனல் விஷயமாக சொல்லணும் நீங்கள். அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அது நடக்க போகுது. அது இல்லாமல் கும்பராசிக்காரங்களுக்கு அவங்களும் உழைப்பை முன்னெடுத்து வரவங்க தான். ஏன்னா சனியோட ஆதிக்கம் பெற்ற ராசி உள்ளவங்க எல்லாமே உழைப்பை முன்னெடுத்து வரவங்க தான். தைரியத்தை இழக்காமல் இருப்பாங்க, ஆனால் திறமையை வெளிப்படுத்தாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த திறமையை வெளிப்படக்கூடிய காலமாக இப்போ அமைய போகுது. குரு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டால் கூட உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார், துணிச்சல், எதிரிகள் இல்லாத மூலம் ஆக்கிடுவார், வழக்குகள் பிரச்சனை சாதகமாகி கொடுப்பார். நீங்கள் கேட்டு இந்த வருமானம் தடை பிரச்சனை ஏதாவது வர வேண்டிய உங்களுக்குன்னு உண்டான உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை வரக்கூடிய வருமானம் வரலனா கூட அதை வேறு வகையில் வரைப்படுத்தி கொடுப்பார். கடன் இருக்குது இல்லையா, லோன் சொல்கிறோம் இல்லையா, கடன் கிடச்சிடும். பேங்க்கில் வாங்கலாம், தனியார் ஃபைனான்ஸில் வாங்கலாம், தெரிஞ்சவங்க மூலிமா வாங்கலாம், சொந்தக்காரங்க மூலிமா வாங்கலாம், இப்படிலாம் வாங்கலாம், அது கிடைக்கும். அது மாதிரிலாம் கிடச்சி கொடுப்பார். நோய் நொடி இருந்தாலும் சரி பண்ணி கொடுத்துருவார். அந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியம் நல்ல நிலைமையில் இருக்கும், முன்னேற்றமான பாதையில் போவீங்க. நல்ல டாக்டர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துருவீங்க. என்னடா நம்மளுக்கு டாக்டர் பார்த்துனே இருக்கோம், ஒன்றும் நடக்கலையே, டக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வந்து உங்களுக்கு அறிமுகமாவார், யார் மூலிமா வருவாங்க, டக்குன்னு ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, சரியாயிடும், அவ்வளோதான். இது மாதிரிவே நடக்கும். இதுதான் எதிர்பாராமல் நடக்கக்கூடியது. ஆரம்பத்திலே நான் சொல்லியிருக்கேன், எதிர்பாராமல் எல்லா விஷயங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. அது மாதிரி தான் நடக்க போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதிக்கு சனி பகவான், அவருக்கு உண்டான ஆஞ்சநேயர் வழிபடலாம். அந்த ஆஞ்சநேயர்லேயே வீர ஆஞ்சநேயர்னு சொல்லுவாங்க, அந்த வீர ஆஞ்சநேயர் வழிபட்டு வரலாம். வடக்கு பார்த்த ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க, அவரை பார்த்து அது வழிபடலாம். ஒரே நாளிலே ஒரு சனிக்கிழமையிலே 2 ஆஞ்சநேயர்களை பார்ப்பது ரொம்ப விசேஷம். நல்லா கேட்டுங்க. இந்த பரிகாரத்திலேயே விநாயகர், ஆஞ்சநேயர், முதல் வணங்கக்கூடிய தெய்வம் விநாயகர், கடைசியாக வணங்கக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர். அதனால சொல்லுவாங்க, பிள்ளையார் பிடிக்க குரங்காய் போனதுன்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழி அதுக்கு தான் ஏற்பட்டது. ஆரம்பம் விநாயகர், முடிவு ஆஞ்சநேயர். ஒரு பக்தி கச்சேரியில் பாடினா கூட ஃபஸ்ட்டு விநாயகர் பாட்டு போடுவாங்க, கடைசியாக முடிக்கும் போது ஆஞ்சநேயர் பாட்டு மங்களம் சொல்லி முடிச்சிருவாங்க. அப்போ அதே மாதிரி இந்த ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபடணும்னு சொல்லும்போது ஒரே நாளில் 2 ஆஞ்சநேயர் வழிபட்டால் நல்லது. வேறு கோயிலில் இருக்கணும். அப்படி எந்த வழிபட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம், பலன்கள் அதிகமாகும். அதுதான் உண்மையான விஷயம். இப்போ நம்ம சொல்கிறோம்ல, சில பேரை பார்த்தா அவனுக்கு உடம்புல இன்னொரு ஆள் இருக்கான் போலக்குப்பா, 2 விதமாக நடக்கும், 2 பேசுகிறான், நிறைய பலம் இருக்குது அவனுக்கு, நிறைய இது இருக்குது, உள்ளுக்குள்ளே யாரோ பூந்திருக்காங்க போலுக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அது மாதிரி இந்த வழிபாடு செய்தால் கண்டிப்பாக பலன் ஏற்படும். செய்யக்கூடிய தான பார்க்கும் பொழுது ரொம்ப நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்கும்.
சில பிச்சைக்காரங்களை பார்க்கும்போது முகத்தை பார்த்தாலே பிடிக்காது, கிட்டே போக மாட்டோம் நம்ம. அப்படிப்பட்டவங்களுக்கு போய் நம்ம விரும்பி உதவி பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த மாதிரி தானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தேடி வரும். சொன்னேன் இல்லையா, எதிர்பாராமல் வரும், அந்த மாதிரி வரும், இதுமாதிரி நடக்கும். அந்த கும்பராசி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அந்த உழைப்பும் திறமைக்கேற்ற அந்த வாய்ப்பு கிடைத்து, வெற்றி கிடைத்து, எல்லாத்தையுமே நீங்கள் ஜெயிச்சு ஒரு தன்னம்பிக்கையோட உயிர் நடப்பட போகிறீங்க இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லி, கிரகங்கள் சரியில்லைனா கூட தெய்வ சக்தி, தெய்வ பக்தியால் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறை பரிகாரம் தானம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கெடுபலம் குறைஞ்சி நற்பலன் ஏற்படும். வந்த வாய்ப்பை தவறாமல் பயன்படுத்திங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். திறமையை வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி, எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.